ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதுக்குட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதை முழு வேர்க்கடலையாகவும் செஞ்சுருக்கேன், அரைச்சியும் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பருப்பி தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. அதனால் நம்ம வேர்க்கடலை பருப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல இது வந்து வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதனால் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பதமாக வறுத்து எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணுங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இந்த ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி வறுத்து பாருங்கள். தோல் நீக்கிட்டு காமிக்கிறேன். நான் 2 கப் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். ஒரு அரை கப் கிட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை ஆற வச்சு தோல் நீக்கிட்டு வந்துடலாம். பாகு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பதம் பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு பாவை எடுத்துகிட்டு தட்டில் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ விட்டுட்டு என்னதான் இல்லை கெட்டி ஆகிடுச்சு. கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஜவ்வு மாதிரி வருது. இந்த பதத்துக்கு எடுத்துன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம். இதை தட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். நீங்கள் வெயிட் தடவி நான் பிளேட் வச்சுருக்கேன். பிளேட்டு மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். பீஸ் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நம்ம ஆற விட்டுருக்கோம். ட்ரேயில் ஊற்றிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலையை, வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே வானலியில் கொஞ்சம் வெல்லம், இது 1 கப்புக்கு ஒரு அரை கப் வெல்லம் எடுத்தோம்னா போதும். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணணும். லைட்டாக அடி பிடிக்காமல் இருக்க மட்டும் சும்மா லைட்டாக தண்ணி விட்டுட்டு இது இப்படியே வெல்லம் மெல்ட் ஆகட்டும். இந்த மெல்ட் ஆகி வர வெள்ளத்தில் வெள்ளைப்பாகுதான் இந்த அரைச்ச வேர்க்கடலை மாவு கொட்டி நம்ம அரைச்ச வேர்க்கடலை பற்றி பண்ண போகிறோம். வெல்லம் கரையட்டும், நான் காமிக்கிறேன். நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணல, அதனால் சீக்கிரமாகவே பால் ரெடியாகி வந்துருச்சு. நீங்கள் ஏலக்காய் பொடி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க.
வந்துருச்சு. இதில் சும்மா வாசனைக்காக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சட்டியில் ஓட்டாமல் திறந்து வந்துருச்சு. இது ஒரு நெய் தடவை பாத்திரத்துக்கோ அல்லது பட்டர் பேப்பருக்கோ மாற்றிக்கலாம். ஒரு கையில் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால முடியல, அப்படியே காமிக்க. நான் பட்டர் பேப்பரில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பட்டர் பேப்பருக்கு மாற்றிட்டேன். இதை வந்து நம்ம தேய்ச்சிக்கணும். ஒரு கையில் தேய்க்க முடியல, நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நைஸாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சைடில் இருக்கிறதெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். மிடில் இருக்க பீசஸ்லாம் இந்த மாதிரி அழகாக ஸ்கொயராக பீஸ் போட்டு எடுத்தாச்சு. சூப்பரான பத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த முழு வேர்க்கடலை போட்ட பத்தியும் கட் பண்ணிவிட்டு நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பீஸஸையும் பீஸ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு வேர்க்கடலை பருப்பி. பின்னாடி அதுவும் பாருங்கள், நெய் தடவை ஊற்றுனதுனால எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நெய் வேறு அப்படி சைனிங்காக இருக்குது நெய் போட்டதுனால. இதுவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஹெல்தி ஸ்நாக்ஸோட வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.